வணக்கம். நான் சாகுதமில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு அரசியல் கட்சிகளில் அணிகள் என்கின்ற வரிசையிலே அயலக பறவைகள் அணி என்பதை பற்றி பார்ப்போம். அயலக பறவைகள் என்றால் இந்த தாய்நாடு துறந்து தொழிலுக்காக, கல்விக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, அறிவு பசிக்காக, வேட்டைக்காக, அங்கீகாரத்திற்காக, வாழ்வியல் மாற்றத்திற்காக அல்லது ஈழத்தமிழர் போன்று தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை மறப்பதற்காக சூழ்நிலை கைதிகளாக இடமாற்றம் ஏற்பட்டவர்கள். இப்படி தமிழ் தாய்க்குடி மக்கள், தமிழ் தொப்புள் கொடி உறவுகள், பூர்வாங்கக்குடி தமிழர்கள் அயலக பறவைகளாக உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈழத் தமிழர்களை நினைக்கின்ற பொழுது நெஞ்சிலே ஈரம் கசிவதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த ஈழத் தமிழர்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் தளபதிக்கு உண்டு. வாக்கு அரசியலை தாண்டி, நமக்கு வாக்கு செலுத்துபவர்களை தாண்டி தமிழினத்தை காப்பதும், இந்த தமிழ் குடிகளை போற்றி பாதுகாப்பதும், நம்மை நேசிப்பவர்களுக்கு நேசக்கரம் நீட்டி அன்பும் ஆதரவும் அவர்களை தோள் தட்டி ஆறுதல் சொல்வதும் தளபதி மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் கடமையும் தானே. இந்த சூழ்நிலையில் அயலக பறவைகள் பணி என்பது இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள், இந்த தேசிய இனமாகிய தமிழினம் உலகெங்கும் வியாபத்திற்கும் என்ற தமிழினத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு சக்தியாக அரசியல் கட்சிகளிலே அயலக பறவைகள் அணி என்பது அவசியமாகிறது. அவை கூடு மறந்த பறவைகள் அல்ல. கூட்டை விட்டு பறந்த பொழுதும் கூட்டின் நினைவோடு வாழ்கின்ற, தாய் நாட்டின் நினைவோடு வாழ்கின்ற எண்ணத்தில், எழுச்சியில் தமிழினத்தை என்றைக்கும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சொந்தங்களை அரவணைக்க வேண்டிய கட்டாயம் அரசியல் கட்சிகளுக்கு நிச்சயம் உண்டு. அதிலே முன்னணியாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவரும் தளபதி என்பதிலே எந்தவித மாற்றுக் கருத்தும் எனக்கு இல்லை. இந்த அயலக அணியிலே அரசியல் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் சக்திகளுக்கு அப்பாற்பட்டு, தமிழகத்திலே அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதோ இல்லையோ, இவர்களை தமிழகம் காப்போம் என்ற திட்டத்தின் வாயிலாக ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், இங்கே இயற்கை பேரிடர் நடக்கின்ற பொழுதும், தமிழகத்திற்கு ஏதாவது தீங்கு நடக்கின்ற பொழுதும் முதல் குரலாக, முதல் முக்கிய குரலாக, முதல் கரமாக நீள்கின்ற கரம் அயல் நாட்டில் வாழ்கின்ற தமிழன், இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய கரங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம் கண்ணீரை துடைக்க வருகின்ற பொழுது அவர் கண்ணீரை நாம் துடைக்க வேண்டும் என்பதும் காலத்தின் கட்டாயம்தான். ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பரம் இருக்க வேண்டியதான் அரசியல் மாற்றத்தின் முக்கியம். அரசியல் மாற்றம் என்பதே ஆட்சி மாற்றத்தை தாண்டி நாம் சமூக விழுமியங்களை பாதுகாப்பது, தமிழின சொந்தங்களை ஒருங்கிணைப்பது, தமிழ் உறவுகளோடு அன்பும் ஆதரவும் என்றைக்கும் பாராட்டுவது, நம் தளபதியை நேசிப்பவர்களை நாம் இருமடங்காக நேசிப்பது, இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையும் கோட்பாடுமாக இருக்கின்றது. தளபதியுடைய நோக்கமும் அன்பும் ஆதரவும், உயிர்கள் மேல் பற்றும் என்பதற்காகத்தான் பிறப்புக்கும் என்ற உயிர்க்கு எல்லா உயிர்க்கும் என்று வைத்தார். எல்லா உயிரும் என்பது நாடு, நிலம், மக்கள், வான் அனைத்தையும் கடந்தது. அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது. இந்த மண்ணிலே பிறந்த உயிர்கள், தமிழை நேசிக்கின்ற, தமிழினத்தை காக்கின்ற இந்த உயிர்களை இணைக்கின்ற பொழுது அரசியல் கட்சியிலே அயலக பிரிவு என்பது பேரளவில் இல்லாமல், குற்றவாளிகளின் மற்ற கட்சிகளை போல் குற்றவாளிகளின் இருப்பிடமாக இல்லாமல் அயலக பறவைகள் பிரிவு என்பது அன்பின் இருப்பிடமாக, தமிழகத்தை காப்போம், தமிழர்களுடைய கடனை மீட்போம், அல்லது தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தன் அறிவு பயன்படவில்லையே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாசா கட்டுமானத்திலே என் தாய்மாமனுடைய மகன் கூட சென்று நாசா கட்டுமானத்திலே பணியாற்றுகின்றார். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சராக இருந்த எம்ஓஎச் ஃபாரூக் மரைக்காருடைய மருமகனாக இருக்கக்கூடிய என்னுடைய மைத்துனர் தாய்மாமனுடைய மகன் கூட இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேட்கை கொண்டவர்கள் அந்த ஆரிஃபை போன்ற ஏகப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அதை தாண்டி இந்த மக்களை, நம் மக்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கின்ற பொழுது காக்க வேண்டும். தமிழகத்திலே தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்க வேண்டும். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் பங்கெடுக்க வேண்டும். ஓட்டு போட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த மண் வளம் பெற வேண்டும், தமிழினம் வளர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை படைத்த சிந்தனையாளர்கள், அன்பும் ஆதரவும் படைத்த அன்பு தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கையோடு கை சேர்த்து கரம் கோர்த்து தமிழகம் காப்போம் திட்டத்தை ஒருங்கிணைத்து நாம் தமிழினத்தின் கடன்களை மீட்டெடுப்பதற்கும்
நம் தமிழினத்தில் அவர்கள் அறிவை வெளிப்பகுதியிலிருந்து பயன்படுத்துவதற்கும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு ஆலோசகர்களாக பயன்படுத்துவதற்கும் இந்த தமிழக வெற்றிக் கழகம் போன்று நம் அரசியல் இயக்கங்களிலே அவருடைய ஆலோசனைகளை ஏற்று அந்த மதிப்புமிக்க ஆலோசனைகளை நாம் ஏற்பதற்கும் அவர்களோடு கரம் கோர்ப்பதற்கும் இந்த அயலக பறவைகள் பணி என்பது அந்த அயலக பறவைகள் பணி என்பது அந்த அயலக பறவைகளுடைய பணியும் அந்த அயலக பிரிவு அணியினுடைய பணியும் கனி போன்று கனிந்து தமிழகத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் தரணியிலே புகழ்ச்சிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. இதை தாண்டி தளபதியினுடைய கோரிக்கை 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது அது வாக்கு அரசியலுக்கானது. ஆனால் நம் நோக்கம் என்பது சமூக மாற்றத்திற்கானது. நம் நோக்கம் என்பது தமிழ் சொந்தங்களை பாதுகாப்பது. நம் நோக்கம் என்பது தமிழ் விழுமியங்களை காப்பது. நம் நோக்கம் என்பது இயற்கை வளங்களை பாதுகாப்பது. நம் நோக்கம் என்பது கடல் கடந்து நிற்பது. நம் நோக்கம் என்பது அனைவரையும் ஒருங்கிணைத்து அன்போடு செயல்படுவது. நம் நோக்கம் என்பது தமிழகத்தை காப்பது, தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் ஏற்பது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன்களை போக்குவது, தமிழகத்தினுடைய புதிய திட்டங்களை வரவேற்பது, வெளிநாட்டு பங்களிப்போடு வளர்ச்சி கொண்ட தொழிற்சாலைகளை உருவாக்குவது, தமிழ் சொந்தங்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு அந்நிய நாடுகளிலும் அறிவு சார்ந்த வேலைகளிலே பங்கெடுப்பை ஏற்படுவதற்கு இந்த அயலக அணி பிரிவு என்பது இந்த அயலக பறவைகள் அணிப்பிரிவு என்பது மிகச்சீரிய சிறந்த அணிப்பிரிவு என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய அணி அமைப்போம், தமிழகத்தில் தளபதி ஆட்சி அமைப்போம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.